Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம saree painting பத்தி பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணிருங்க, bell பட்டனை click பண்ணிருங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம பெயிண்ட் பண்ண சேலைக்கும் ரெடிமேடா உள்ள print உள்ள சேலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பெயிண்ட் பண்ணது நமக்கு அப்படியே அழகா எடுத்து காட்டும். அந்த சேலையோட லுக் தனியா இருக்கும். உங்களுக்கு சாரியில பெயிண்ட் பண்றத நான் உங்களுக்கு கிளாஸ் லைன் பை லைனா வீடியோ போடுறேன். ஈஸியா கத்துக்கலாம். வீட்ல இருந்தபடியே saree paintingலாம் கத்துக்கிட்டு சம்பாதிக்கவும் செய்யலாம். இன்னைக்கு வீடியோல ஃபர்ஸ்ட் கிளாஸா துணியில ட்ரேஸ் எடுக்கிறது எப்படிங்கறத பாப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கண்டிப்பா ஃப்ரேம் வேணும். இது yellow carbon and white carbon. இந்த ரெண்டு மட்டும் தான் saree painting பண்றதுக்கு தேவைப்படும். அப்புறம் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, டிசைன் சீட், அதுக்கு அப்புறம் நமக்கு கிளாத் வேணும். இப்போ வாங்க உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காட்றேன். அடியில நான் ஒரு லாங் சைஸ் நோட் வச்சிருக்கேன். அதுக்கு மேல இந்த கிளாத்தை விரிச்சிருவோம். இப்போ இதுல நான் yellow carbon வைக்கிறேன். இப்போ white clothங்கறனால yellow carbon வச்சிருக்கேன். ஏனா white தெரியாது. நீங்க இப்ப கலர் துணிலாம் எடுக்கறதா இருந்தா இந்த white carbon வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் cloth வச்சிருக்கேன். அதுக்கு மேல yellow carbon வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மேல நம்ம இந்த டிசைன் சீட்டை வைக்க போறோம். வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட செல்லோ டேப் இங்க ஒட்டி விட்டுக்கலாம். ஒரு செல்லோ டேப் ஒட்டிட்டீங்கன்னா உங்க டிசைன் விலகாம இருக்கும். புதுசா பழகுறவங்க செல்லோ டேப் ஒட்டிக்கோங்க. இப்போ வாங்க இத பென்சிலால நம்ம அப்படியே இது மேலேயே நம்ம வரைய போறோம். பாருங்க, ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சாச்சு. இப்போ செல்லோ டேப்பை நம்ம எடுத்துருவோம். பாருங்க, இந்த டிசைன் அப்படியே உங்களுக்கு இந்த துணியில அப்படியே விழுந்துருச்சு. இப்போ இத நம்ம ஃப்ரேம்ல மாட்டிக்கணும். உங்களுக்கு இந்த ஃப்ரேம்ல இந்த அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும். இத ஃபர்ஸ்ட் நல்லா லூஸ் படுத்திக்கோங்க. அதுக்கு அப்புறம் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா டைட் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் நம்ம இந்த துணியை நல்லா இழுத்து விட்டுக்கணும். கொஞ்சம் லூசா இருக்கும். அதனால இந்த துணியெல்லாம் நம்ம நல்லா டைட்டா இழுத்துக்கணும். சுத்தியில எல்லா பக்கமும் இழுத்து விட்டுறணும். பாருங்க, வேற இந்த மாதிரி சவுண்ட் கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணும்போது நல்லா அழகா ஈஸியாவும் வரும். பாத்தீங்கன்னா இதுதான் மெத்தட். கிளாத்தை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கார்பன் பேப்பர்ல நம்ம எடுத்துக்கணும். டிசைன் எடுத்து வச்சிட்டு இதுக்கு அப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.